மாதம் வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் பக்கம் 1107 பக்கம் நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நாம் இந்த வசனத்தில் வருகிறபடி அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியத்தை குறித்து ஆண்டவர் மனிதர்களுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்த நாட்களிலும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, ஆண்டவர் வியாதி நேரத்துல அவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். கடந்த வாரங்களில் வாசிக்கும் போது நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை லட்சம் ஜனங்கள்? சுமார் 30 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மருத்துவர்கள் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, ட்ரீட்மெண்ட் பார்க்க மருந்துகள் இல்லை. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார் அவரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உனக்கு பரிகாரியா இருக்கிறேன். உன் வியாதி நேரத்துல நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன். உன் பிரச்சனை நேரத்துல நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன். உன் கண்ணீரின் நேரத்துல நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்த வசனங்களை வாசித்து கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்களில் வியாதிப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லையாம். அது மாத்திரமல்ல, மலடி கூட இல்லை. அவளுடைய கால்கள் வீங்கவில்லை, அவளுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் எகிப்தியருக்கு வியாதி வந்தது, எகிப்தியனுக்கு கொள்ளை நோய் வந்தது, எகிப்தியனுக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் ஆண்டவரை நம்பினவர்களுக்கு ஒரு தீமையும் ஏற்படவில்லை. ஏனென்றால் மனிதர்கள் மாறினார்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மாதிரி மோசமான ஒரு ஜனத்தை பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களை போல ஆண்டவருடைய கிரியை கண்ணால் பார்த்தவர்கள் எவருமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும் போது ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு பார்வோனை விரட்டுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் போய் எதுவுமே பேசல. ஒரு மோசையை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். யாரிடத்தில் பேசுகிறார்? அந்நாட்களில் வாழ்ந்த பார்வோன். பார்வோன் என்றால் அவன் தான் அந்த ஊர் பிரைம் மினிஸ்டர். அவர் தான் அந்த ஊருக்கே, அந்த ஊர் இல்ல, அந்த தேசத்துக்கே அவர் தான். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஒருத்தன் போனா போனோம், ஒருத்தன் வானா வாரணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது குடியரசு நாடு, சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். நமக்கு பேச்சுரிமை உண்டு, நமக்கு பேச முடியும், எழுத முடியும், நமக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி அல்ல. உட்கார்னா உட்காரணும், தூங்கக்கூடாதுன்னா தூங்கக்கூடாது. அடிமைக்கு பேச்சுரிமை இல்லை, கேட்க முடியாது. பசிக்குதுன்னா சாப்பாடு போடுங்க கேட்க முடியாது. பசிக்குதுன்னா ஒரு ஆளுகிட்ட சொல்ல முடியாது. யாரிடத்திலும் ஒன்றும் பேச முடியாது. கொடுத்தா உண்டு, இல்லனா இல்ல. இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கிரியை காமிக்கிறார். தண்ணீரை ரத்தமா மாத்துறாரு. 10 வாதைகள். அந்த 10 வாதை என்ன என்றால், பார்வோன் எதெல்லாம் பெருசா நினைத்தானோ, பார்வோன் பேன கடவுளா நினைச்சிருந்தான், வண்ட கடவுளா நினைச்சிருந்தான், வெட்டுக்கிளிய கடவுளா நினைச்சிருந்தான். அவன் எதெல்லாம் பெரிதாய் நினைத்தானோ அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று அங்க காமிக்கிறார். இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், புலம்புகிறார்கள். அவன் என்ன நினைக்கணும்? பல வருடங்கள், எத்தனை வருடம்? 430 வருடங்கள் அடிமையாக கிடக்கிறாங்க. 1 வருடம் 2 வருடம் இல்ல. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். இனி சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது நாம் எதை நினைவு கூறுகிறோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால் நாம் புலம்ப மாட்டோம். ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால் நாம் கண்ணீர் விட மாட்டோம். ஆண்டவர் நடத்தி வந்த செயல்களை நினைத்து பார்த்தால் நாம் அவரை குறித்ததான அந்த நம்பிக்கையில் உறுதியா இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்ததுனால்தான் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு 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 முறுமுறுத்தே செத்து போனான்.
இன்னைக்கு வாழ்க்கையில முறுமுறுப்பினால ஆசீர்வாத தடைகள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது. என்ன செஞ்சுட்டாரு இந்த ஆண்டவர்? அவரை நம்பி வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை தானே அதிகமாயிடுச்சு. கடந்த காலங்கள்ல அவர் அற்புதம் செய்யாவிட்டால் இன்னைக்கு நாம் உயிரோட இல்லை. கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்காவிட்டால் இன்னைக்கு நம்முடைய நிலையான ஒரு வாழ்க்கை இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்காவிட்டால் எப்போ நாம் மரித்து போயிருக்க வேண்டும். இன்னைக்கு அவர் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை வைத்திருக்கும் போது, சுகத்தை கொடுத்து வைத்திருக்கும் போது, இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நம்மை பலவீனம் இல்லாமல், வியாதி இல்லாம, கஷ்டம் இல்லாம 50 வருஷம் பாதுகாத்தாரு. 2 வருஷம் வந்த ஒரு வியாதிக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, கைவிட்டுட்டீங்க ஆண்டவரே, மறந்தீங்க ஆண்டவரே, எங்க போயிட்டீங்க ஆண்டவரே, இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் மறந்தார்கள். மறந்ததுனால தான் ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இவனை புறப்பட்டவன் எவனுமே காணானுக்குள்ள போகவே முடியாது. அவன் எல்லாம் பார்க்கறான். அடுத்த ஜெனரேஷன் தான் காணானுக்குள்ளேயே போயிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு தான் முக்கியம். சில ஆட்கள் ஆரம்பம் பிரம்மாண்டமா இருக்கும், ஆரம்பம் வல்லமையா இருக்கும், ஆரம்பத்துல ஊழியம் மகிமையா இருக்கும், ஆரம்பத்துல சபைக்கு வர்றது சூப்பரா இருக்கும், ஆரம்ப நாட்கள்ல எல்லா ஜபத்திலும் கலந்து கொள்வார்கள். ஆரம்ப நாட்கள்ல 3 வேளை 3 ஜபம் வச்சாலும் 3 வேளை அவங்கள பார்க்க முடியும், அந்த பிரதரை பார்க்க முடியும், அந்த சிஸ்டரை பார்க்க முடியும். ஆனா நாட்கள் போக போக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதுதான் வசனத்துல வாசிக்கிறோம், முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும். நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பம் எப்படி இருக்கிறது முக்கியம் அல்ல, உன் வாழ்க்கையில முடிவு எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியம். ஆரம்பத்துல நான் எப்படி ஊழியம் செஞ்ச முக்கியம் இல்ல, முடிவுல நான் எப்படி இருக்கிறேன். ஆரம்பத்துல ஆண்டவருக்கு நான் எப்படி கொடுத்தேன், முடிவுல எப்படி கொடுக்கிறேன். ஆரம்பத்துல ஆண்டவரை எப்படிலாம் நான் உயர்த்தினேன், இப்ப நான் எப்படி உயர்த்துறேன். ஆரம்பத்துல ஊழியன் எப்படிலாம் ஓடினேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல. நம்ம எல்லாம் சொல்றோம்ல, இன்னைக்கு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய். ஆண்டவர் சொல்லும் போது ஆதியில இருந்து, அப்ப ஆரம்பத்துல இருக்கிறதை கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல நாம் எப்படி இருந்தோமோ அதே வேகத்துல கடைசி வரைக்கும் ஓடணும். இன்னைக்கு சிலர்லாம் ஆரம்பத்துல ரொம்ப ஸ்பீடு, நடுவுல ரொம்ப வேகம், ஆனா கடைசியில பார்த்தா அவங்க சபையிலே இருக்க மாட்டாங்க, கடைசியில பார்த்தா ஊழியத்துல இருக்க மாட்டாங்க, கடைசியில பார்த்தா அவங்க தான் பின்மாற்றத்துல முதல் ஆளா இருப்பாங்க. ஏனென்றால் இது ஆவேசத்துல நாம் எதையும் செய்யக்கூடாது, ஒரு எமோஷன்ல எதையும் பண்ணிடக்கூடாது, ஒரு எமோஷன்ல எதையும் செய்யாதிருங்கள். சில ஆட்கள்லாம் எமோஷன்ல நான் ஊழியத்துக்கு வருவேன்னு வந்துருவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா என் கூட நிறைய பேர் எழுப்பி நின்னாங்க ஊழியத்துக்கு வருவேன்னு, ஆனா அதுல நானும் இன்னொரு அண்ணனும் 2 பேர் தான் போனோம். எமோஷன்ல எதுவுமே சொல்லாதீங்க, எமோஷன்ல எதுவுமே பண்ணாதீங்க, எமோஷன்ல உடனே கை தூக்கி ஒப்பு கொடுத்துறாதீங்க. யோசிங்க, நான் சொன்னா செய்ய முடியுமா, ஆண்டவருக்காக செய்ய முடியுமா, இதை கொடுக்க முடியுமா? அப்ப யோசித்து செயல்பட வேண்டும். நான் எதுக்கு சொல்றேன், நம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். இன்னைக்கு மனிதர்களா எப்படி தெரியுமா, ஆரம்பம் ரொம்ப பிரம்மாண்டம், ஆரம்பம் பிரம்மாண்டமா இருக்கும். ஆரம்பத்துல இவங்கள மாதிரி பிரம்மாண்டத்துல ஒரு ஆளை அச்சிக்கவே முடியாது, இவங்கள மாதிரி பிரம்மாண்டத்துல செய்கிறது ஒரு ஆளை அச்சிக்கவே முடியாது. ஆனா முடிவு எப்படி இருக்கு? ஆண்டவர் ஆரம்பத்தை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் துவக்கத்தை ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் அதை விட அவர் முடிவை தான் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல எப்படி இருந்தோம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா முடிவு எப்படி இருக்க போகிறது, நம்முடைய முடிவு எப்படியாய் மாறப்போகிறது, நம்முடைய முடிவு எப்படியா இருக்கும் என்று நமக்கு தெரியும். அப்போ அந்த ட்ராக்கை சரி பண்ணி என்ன பண்ணோம், போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் அப்படியே தான் இருந்தார். ஆனா எல்லா மனிதர்களும் மாறினார்கள், மறந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறத மகிமையான காரியங்கள், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் முறுமுறுப்பில்லாமல் அவரை துதிக்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சுகம் வேண்டும் என்றால் முறுமுறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். பரவாயில்ல, வியாதி வந்தா என்ன, என் கர்த்தர் மாற்றுவார். பிரச்சனை வந்தா என்ன, என் கர்த்தரால மாற்ற முடியும். கண்ணீர் வந்தா என்ன, மாற்ற முடியும்.
கடன் இருந்தா என்ன, என் கர்த்தர் மாற்ற முடியும். ஏனென்றால் நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாயின்னு போட்டிருக்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலை நான் பண்ணிட்டேன், ஏதோ மதிகேடா செஞ்சுட்டு, ஆனாலும் என் சூழ்நிலையை மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணா ஆண்டவர் மாற்ற முடியும். திருப்பி திருப்பி என்ன பண்ணக்கூடாது, கடன்லேயே போய் சிக்கக்கூடாது, கடன்ல மாட்டக்கூடாது. கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்காதிருங்கள். தேவை, அத்தியாவசியம். இனி நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. உங்க போனுக்கு 1000 கால் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒன்று ஃபோன் எடுத்தா போதும். எனக்கு அடிக்கடி ஃபோன் வருது, சார் உங்களுக்கு 5 லட்சம் கிரெடிட் ஆயிருக்கு சார் பேங்க்ல, உங்களுக்கு ஏதாவது கடன் வேணுமா? நான் கேட்பேன், ₹1 வட்டி இல்லாம தருவியா? அது எப்படி சார் கொடுக்க முடியும்? அப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா? நான் சொல்றேன், நீங்க கடனை தேடி போக வேண்டாம். இன்னைக்கு கடன் உங்களை தேடி வருகிறது. இன்னைக்கு எல்லாம் கடனை தேடி பேங்க்குக்கு போன காலங்கள் போய் இப்போ பேங்க்காரனே கூப்பிட்டு 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, சாதாரணமா என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், நான் வேலையே செய்யலையே, பரவாயில்லையா, கொடுப்பீங்களா? அது எப்படி சார் கொடுக்க முடியும்? அப்ப எப்படி சார் என் நம்பர் எடுத்து ஃபோன் பண்றீங்க? யார் சார் உங்களுக்கு என் நம்பர் கொடுக்குறா? நான் எதுக்கு சொல்றேன், நீங்கள் இன்னைக்கு ஒரு பொருளை பார்த்த உடனே ஒரு கடைக்கு போறீங்க. முன்னாடி கையில பணம் இருந்தாதான் கடைக்கு போனோம் ஒரு காலங்கள். இன்னைக்கு கையில பணமே இல்லாம கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை பார்த்த உடனே, சார் வேணுமா சார், இஎம்ஐ போட்டுடலாம் சார், வாங்கிட்டு போங்க சார், பொறுமையா பார்த்துக்கலாம். அதோட இவர் பார்க்க தான் முடியும், பொருளை கடனை கட்ட முடியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், இன்னைக்கு நாம் ஆசைப்பட்டு வாங்குறது கூட சில நேரம் பிரச்சனை. உங்களுக்கு கண்டிப்பா தேவை, அது இல்லாம வாழ முடியாது, உங்களால அதை கட்ட முடியும், உங்களால கொடுக்க முடியும், உங்களுக்கு திராணி இருக்குன்னா ஒரு பொருளை வாங்குங்க. இன்னைக்கு வாஷிங் மிஷின் இல்லாம உடம்பு முடியல, இப்போ அக்காவுக்கு முடியல, அப்போ அவங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவைன்னா வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதை வாங்கின பிறகு அதை அடைக்க முடியுமா, அதை கடனை கொடுக்க முடியுமா, அதை யோசித்து வாங்கணும். அதுக்கு 5 மாசம் நீங்க சேர்த்து வச்சுட்டு கூட ஒரு பொருளை வாங்கிடலாம். எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதெல்லாம் செய்து விட்டு ஆண்டவர் மேல என்ன கூட பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு வாரத்துக்கு 4 இஎம்ஐ கட்டுறவங்க இருக்கிறாங்க. அந்த கடன், இந்த கடன், மைக்ரோ ஃபினான்ஸ், இந்த ஃபினான்ஸ், வந்த ஃபினான்ஸ், போன ஃபினான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, பாஸ்டர் வாரத்துக்கு 5000 ரூபா நான் லோன் கட்டுறேன். உன்னை அவன் வாங்க சொன்னா? இருக்கத்த கொஞ்சமா செலவு பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம கடன் வாங்குறீங்க? இது வரைக்கும் நான் போயிட்டு யாருக்கிட்டும் போயிட்டு என்ன இல்லை, எதனா கடைக்கு போயிட்டு இஎம்ஐல ஏதோ கீபோர்டு எனக்கு தேவைதான், நல்ல கீபோர்டு, நான் ஒரு இடத்துல கார்டு பிடிச்சா அது ஒரு கார்டு சவுண்ட் வருது, அதுக்காக போயிட்டு நான் யார் இடத்துல போய் எனக்கு கீபோர்டு வேணும், ஒரு இஎம்ஐல கீபோர்டு வாங்கணும், அப்படிலாம் ஆசை இல்லை. கர்த்தர் கொடுக்கும்போது கொடுப்பார். நமக்கு தேவை சத்தம் வருதா, 4 பேர் தூங்காம இருக்கிறாங்களா, கர்த்தரை ஆராதிக்கிறாங்களா, அதுதான் முக்கியம். வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ போட்டு மாசம் 2000 ரூபா போட்டு இதோ பையனுக்கு ஒன்று வாங்கினேன், ஒண்ணுமே யூஸ் இல்லை. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், உங்களால் முடிந்தால் வாங்குங்கள், இல்லைன்னா வாங்கக்கூடாது. எதுக்கு சொல்றேன் தெரியுமா, ஆண்டவரை குறை சொல்லாதிருங்கள். ஆண்டவர் எங்கேயோ கையை பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம இதை பண்ணு அதை பண்ணு சொல்கிறவர் இல்லை. அவர் பேசுறாரு, வசனத்தின் மூலமா பேசுறாரு. அவர் அநேக காரியங்களை நம்மோடு இடைப்படுகிறார். வாழ்க்கையில நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஓகே, இப்ப ஆரோக்கியத்தை குறித்து வாசிக்கிற ஆண்டவர் சொல்றாருல, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப அந்த பரிகாரியான கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும்? சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறாய். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இங்க வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக எழுதுகிறார். 103 சங்கீதம் 3 வசனத்துல, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆண்டவர் யார்? அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அதனால் வருகிற வியாதியை குணமாக்குகிறவர். நம்முடைய வியாதியை குணமாக்குகிறவர், அழிவிலிருந்து நம்மை மீட்கிறவர், கிருபையினால நம்மை முடிசூட்டுகிறவர், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறவர், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதை போல் ஆகிறது. ஆண்டவர் கழுகை ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த கழுகு அதனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? கடைசி மூச்சு, பறக்க முடியாத சூழ்நிலை, சாப்பிட முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த கழுகு என்ன பண்ணோம்னா, ஏனென்றால் அந்த கழுகுடைய அழகு என்ன ஆயிடும்? பெண்ட் ஆயிடும். நகங்கள்லாம் என்ன பண்ணி, நகங்கள்லாம் எப்படி ஆயிடும்? இப்படி வளைஞ்சு போயிடும். ஒரு பொருளை பிடிக்க முடியாது.
அதால் சாப்பிட முடியாது, ஒழுங்கா பறக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் இந்த கழுகு மலையில உச்சியில போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்து அது என்ன பண்ணுனா தன்னுடைய நகத்தை கீறுமா. நகத்து பெண்டா இருக்கிற நகத்தை போட்டு கீரை 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 அதுக்கு வலி வேதனைகள்லாம் உண்டு. ஆனாலும் அது மீண்டுமாய் பறக்க வேண்டும் என்றால் அந்த நகத்தை உடைக்குமா. உடைச்ச பிறப்பு என்ன ஆகும்? புதிய நகம் முளைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது மூக்கை வச்சு தேய்க்கும், மூக்கு உடையும். அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணும், அழகு வளரும். அந்த வளர்ந்த பிறகு தன்னுடைய இறக்கை எல்லாம் பிடிக்கும் போது, பிடிச்சு இழுன்னு இழுக்கும் போது வேதனைகள் உண்டு, வலிகள் உண்டு. ஆனாலும் அந்த கழுகுக்கு தெரியும், நான் மீண்டுமாய் பறக்க போகிறேன், நான் உடைந்து கிடைப்பதில்லை, நான் இந்த இடத்துல குறுகி போகவில்லை. ஏனென்றால் நான் இப்ப கஷ்டப்பட்டாலும், என் அழகை பிடுங்கும் போது எனக்கு வலி வேதனைகள் இருந்தாலும் அடுத்தது நான் பறக்க போகிற நம்பிக்கை இருப்பதனால்தான் அந்த கழுகு அழகை போட்டு அந்த மூக்கை வச்சு தேய்ச்சு உடைச்சு, வலி வேதனை சாப்பிட முடியாது, ஆகாரம் சாப்பிட முடியாது, அமைதியா இருக்கும்போது அதெல்லாம் வளரும் போது அது மீண்டுமாய் ஒரு புத்துணர்ச்சி பெற்று அது பறக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் வசனத்துக்குள் போட்டிருக்கிறது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எதுக்கு இதை சொல்றேன்? ஆண்டவர் கழுகை குறித்து ஏன் எழுதுகிறார் என்றால், கழுகு ஒரு காலகட்டத்தில் பறக்க முடியாமல், அதால் சாப்பிட முடியாமல், ஒரு இரையை பிடிக்க முடியாமல் இருக்கும்போது அது ஒரு இடத்துல போய் அமைதியா உக்காந்துட்டு அது தன்னுடைய நகத்தை கீழே தரையில போட்டு தேய்ச்சி உடைச்சி, தன்னுடைய அழகை உடைச்சி, தன்னுடைய ரக்கையெல்லாம் பிடித்து அது காத்திருந்து அமர்ந்திருக்கும் போது அதுக்கு மீண்டுமாய் அந்த புதிய ரக்கை முளைக்கிறது, மீண்டுமாய் புதிய நகங்கள் வருகிறது, மீண்டுமாய் புதிய அந்த மூக்கு வாய் எல்லாம் முளைத்து அது மறுபடியும் அது வாழ வயது போல் பறக்க ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயதை போல மாற்றுவேன், உனக்கு நான் பலனை கொடுப்பேன், உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுப்பேன், உன்னை நான் உயர பறக்க செய்வேன். காத்திருங்கள், காத்திருங்கள். கழுகுக்கு சமானமாய். கழுகை குறித்து நீங்க வாசிப்பீர்களானா இதுதான் அதோடைய சரித்திரம். போய் அமர்ந்துரும், ஓரமா உக்காந்துரும். பல ஆண்டுகள் பறந்தது, பல ஆண்டுகள் உயர்ந்திருந்தது. அது வேட்டையாட நினைச்சது பல கிலோமீட்டர்ல இருந்து அது லக்கை நோக்கி பார்த்து அப்படி பிடிச்சிட்டு பறந்தது. இப்போ முடியல, இப்போ நடக்கல. ஆனாலும் அது சோர்ந்து போகல, காத்திருக்கிறது. மீண்டுமாய் புத்துயிர் பெற்று அது பழைய நிலைமைக்கு திருப்புகிறது. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உம்மால் மாத்திரம் தான் செய்ய முடியும் என்று இருக்கும்போது அவர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். இங்க அவர் அக்கிரமங்களை மன்னிக்கும் போது சுகம் வருகிறது, அங்க பலன் வருகிறது, அங்க ஆரோக்கியம் வருகிறது, ஒரு ஜீவன் கிடைக்கிறது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கும் போது, சில நேரம் அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கும் போது வியாதி வரலாம். ஆனாலும் அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அவருடைய சமூகத்தில் வரும்போது அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனம் விடுதலை கொடுக்கும். அவர் வசனத்தை அனுப்பினா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நமக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார், குணமாக்குகிறார். இன்னைக்கு வசனத்தை கேட்கும் போதெல்லாம் ஆமென் ஆண்டவரே, என் வாழ்க்கையில செய்ய போகிறீங்க, என் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறீங்க, அதை நான் அனுபவிக்க போகிறேன், நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதை செய்ய போகிறீங்க. இதையே ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிட்டே இருக்கணும். வசனம், வசனம் முக்கியம். அவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அது செய்கிறதை நிறைவேற்றும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் வராது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா நடக்கும். அந்த வார்த்தை எங்க இருக்கு? வேதத்தில் இருக்கிறது, வசனமாய் இருக்கிறது. அன்னைக்கு அவர் என்னெல்லாம் பேசினாரோ அது வேதத்தின் வடிவில் இருக்கிறது, அதை நம்ப வேண்டும். அன்னைக்கு அவர் காற்றை கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றாரு, அது இன்னைக்கு வசனமா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பிவிட்டு கடல் கொந்தளிக்கிறது, புயல் அடிக்கிறது. இதன் மத்தியில் அவர் நடந்து போகிறார், காற்றை பார்த்து சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. அந்த நிமிடமே அமைதலாயிற்று. அப்போ இதுதான் வசனம்.
அவருடைய வசனத்தை அனுப்பி, இப்ப வசனம் எப்படி அனுப்புறார்? இங்க ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றா, வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. அதை வச்சு ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீங்க, உங்களுடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களுடைய வசனம் போட்டிருக்கலப்பா, வியாதியில நான் வைத்தியன், குருடருக்கு பார்வை கொடுத்தீங்க, உங்களுடைய வசனத்தில் இருக்கிறது, அது என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. அப்ப வசனத்தை அனுப்பி நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இங்க வாசிக்கிறோம், இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள், இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள், இருதயத்துல கவலையோட கஷ்டத்தோட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? குணமாக்குகிறாராம். இருதயத்தில் வேதனை உண்டு. ஒருவேளை நீங்க சொல்லுங்க, இருதயத்துல பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறீங்க. இன்னைக்கு இருதயத்துல அநேகருக்கு பிரச்சனை, வாழ்வுல பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்கு, ஆன்ஜியோ பண்ணி இருக்கிறாங்க, எத்தனையோ பிரச்சனைகளோட மனிதர்கள் உண்டு. ஆனாலும் வசனத்துல வாசிக்கிறோம், இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள், இருதயத்துல வேதனையோட இருக்கிறவர்கள், கண்ணீரோட இருக்கிறவங்க வெளியே சொல்ல முடியல, ஆனாலும் அதுக்கும் ஒரு குணமாக்குதல் தேவை, ஒரு ஹீலிங் தேவை. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக பாயும். அவர் காயங்களை கட்டுகிறாராம். ஆண்டவர் இருதயத்தை பற்றி நம்மளோடு பேசுகிறார். உன் இருதயம் இன்னைக்கு மனசுல ஒரு கவலைனா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்றால் என்ன? அகம் என்றால் என்ன? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள நீ கவலையோட இருந்தனா உன் ஃபேஸ்ல ரியாக்ஷனை பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் உள்ள அகத்துல இருக்கிற பிரச்சனையை நான் மாற்றுவேன், குணமாக்குவேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன், உன் கட்டுகளை மாற்றுவேன், உன் காயங்களை நான் தான் கட்டுவேன். இன்னைக்கு டாக்டர் அவரிடத்தில் போனாதான் உங்களுக்கு காயங்களை கட்டுவார்கள். ஒரு ஹாஸ்பிட்டல் போனாதான் ஒரு அடிபட்டிருக்குன்னா அந்த புண்ணுக்கு மருந்து கொடுக்க முடியும். வீட்டிலே உக்காந்து பண்ண முடியுமா? முடியாது. ஆனாலும் உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைக்கு ஆண்டவர் தான் மருந்தளிப்பார். உன் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவரால் மாத்திரம் தான் குணமாக்க முடியும். இன்னைக்கு வியாதி வந்தா குணமாக்கலாம், ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம்னா மாத்திரை சாப்பிடலாம். ஆனா இருதயத்துல வேதனைனா ஒன்னும் சாப்பிட முடியாது. எத்தனை மருந்து எடுத்தாலும் நிம்மதியும் சந்தோஷமா வந்துருமா? கவலை தான் வாழ்க்கையில நிறைவு. ஆனால் சொல்றார் ஆண்டவர், இருதயத்துல நொறுங்கி போகிறல்ல, நான் உன்னை குணமாக்குவேன். உன் இருதயத்துல இருக்கிற வியாகுலத்தை நான் மாற்றுவேன். உன் இருதயத்துல இருக்கிறதான அந்த பாடுகள், அந்த வேதனைகள் வெளியே சொல்ல முடியல, வெளியே பேச முடியல, வெளியே சொன்னா யாராவது தவறா நினைச்சுப்பாங்க, வெளியே சொன்னா அசிங்கமா நினைச்சுப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நான் குணமாக்குவேன், அந்த நொறுங்குண்டதான காரியங்களை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். தழும்பு ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் தெரியுமா? தழும்பு பார்த்துருக்கீங்களா? தழும்பு யாரிடத்தில் நான் கேட்டு பாருங்க, என் பையன் காலில் ஒரு தழும்பு இருக்கும், அது அவனுக்கு ஒரு அடையாளம். நான் அப்படியே விட்டுட்டேன், தழும்புக்கு மருந்து இருக்கு. ஏன்? அவனுக்கு காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது கட்டு போட்டாங்க, அந்த கட்டு நிமித்தமாக அவன் காலில் ஒரு தழும்பு இருக்கிறது. அந்த தழும்பு எதை குறிக்கிறது, எதை ஞாபகப்படுத்துகிறது? அவனுக்கு ஒரு நாள் ஆப்ரேஷன் நடந்தது. அவன் கேட்பான், இது ஏன்பா இருக்கு? உன் காலில் சின்னதில் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணோம்ப்பா, அதனால கட்டு போட்டாங்க, அந்த இடத்துல உனக்கு புண்ணாயிடுச்சு, அந்த தழும்பு இருக்கிறது. அந்த தழும்பு எதை குறிக்கிறது? ஆப்ரேஷன் பண்ணதை நினைவு கூறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரத்தில் அடிப்பட்ட காயங்கள் நிமித்தமாக, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அடிச்சாங்கல்ல, அது இப்பொழுது தழும்புகளாய் மாறிவிட்டது. நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வயசுல ஊசி போட்டிருப்பாங்க, அது ஒரு அடையாளமா இருக்கும். சில ஆட்களுக்கு அடிபட்டிருக்கும், அது நமக்கு ஒரு அடையாளமா இருக்கும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஞாபகப்படுத்துகிறது. ஒரு சின்ன அடிபட்டதை நான் எதுக்கு இதை சொல்றேன்? அது ஒரு ஞாபகமா வச்சிருக்கிறேன். ஞாபகம். அவன்கிட்ட 10 வருஷம் ஆனாலும் கேட்பான், ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? இது மாதிரி சின்ன வயசுல உன் கால் இப்படி இருந்துச்சு, அதனால இது கட்டு போட்டோம், இப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா உனக்காக அடிப்பட்ட அந்த தழும்புகளால நீ குணமாகிற.
நான் அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறேன் உனக்காக, உன் மீறுதல்கள் நிமித்தமாக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், உன் அக்கிரமங்கள் நிமித்தமாக நான் அடிபட்டு இருக்கிறேன். அந்த அடியினால அந்த வேதனையெல்லாம் நான் அனுபவித்து அந்த தழும்புகளை நீ பார்க்கும்போது நினைக்கணும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்னா, தழும்பு எதனால வந்தது? நம்மை அடித்ததனால், அவரை அடித்ததனால், அவர் நமக்காக என்ன செய்றார்? பாடுபட்டதினால், அவர் நமக்காக ரத்தம் சிந்தித்ததினால். அவர் விழாவில் ஈட்டிய வச்சு குத்துறாங்க, அங்க ஒரு தழும்பு. அந்த தழும்பு அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டதினால் இன்னைக்கு நாம் குணமாகிறோம். அதை நினைக்க வேண்டும், அதை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக ரத்தம் சிந்தி நான் உன்னை மீட்டெடுத்ததினால் உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு சுகம் உண்டு. அதை தான் கம்யூனியன் எடுக்கும்போது உம்முடைய ரத்தமாய் நினைக்கிறோம். அதை நினைவு கூறுங்கள் சொன்னீங்களாப்பா, இது உம்முடைய சரீரமாய் நினைக்கிறோம். அதை புசிக்கும் போது நமக்கு விடுதலை உண்டு. அதுதான் கம்யூனியன். அவர் எடுத்தார், அவர் கொடுத்தார், நாம என்ன பண்றோம்? எடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 41:3 வாசிக்கும் போது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். போன வாரம் இதை வச்சுதான் பிரசங்கம் பண்ணோம். இப்ப எரேமியா 17:4 எடுத்து வாசிக்கும் போது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்போது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. இங்க எரேமியால வாசிக்கிறோம், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், நான் சுகமாவேன். ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவரே என்னை விடுவியும், நான் விடுவிக்கப்படுவேன். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், நான் பலப்படுவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணும். இதெல்லாம் கேட்கணும். இங்க எரேமியா சொல்றாரு, கர்த்தாவே என்னை குணமாக்கும், என்னை அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சில இடங்கள்ல ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்னை குணப்படுத்துவேன், நான் வியாதியை விலக்குவேன் சொல்றாரு. இங்க எரேமியால வாசிக்கும் போது என்னை குணமாக்கும். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். குணமாக்கும் ஆண்டவரே, சுகத்தை கொடும் ஆண்டவரே, பலத்தை கொடும் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே, அழிவிலிருந்து விலக்கி மீட்டுக்கொள்ள ஆண்டவரே. இதெல்லாம் நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்காக செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். 30:17 அதே எரேமியா 30:17 வாசிக்கும் போது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இன்னைக்கு சில நேரம் சில காயங்கள் மேலோட்டம் ஆறி இருக்கும், உள்ள ஆறாமல் இருக்கும். சில காயங்கள் ஒரு மருந்து போடுவதனால் மேல என்ன ஆயிடும்? நல்லா இருக்கும் ஆயிடும். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கினே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன், உன் காயங்களையும் நான் ஆற்றுவேன். நீ தள்ளுண்டவள், நீ கைவிடப்பட்டவள், உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, உன்னை தூக்கி எடுக்க ஒருவரும் இல்லை, உன் கூட நிற்க ஒருவரும் இல்லை, நீ தனிமையா இருக்கிற, மருத்துவமனையில தனிமையா இருக்கிற, கூப்பிட்டா கூட ஒருவரும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் காயங்களை என்ன பண்ணுவேன்? ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். மருந்து மாத்திரம் எல்லாம் சாப்பிட்டு, மருந்து மாத்திரங்கள்லாம் உண்டோம், உனக்கு ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறீங்க. எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டு வேலை செய்யல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களையும் ஆற்றுவேன். உன்னை நான் என்ன பண்ணுவேன்? சுகப்படுத்துவேன். உன் உடல்ல எங்கெல்லாம் வலியோட இருக்கிறியோ, எங்கெல்லாம் வேதனையோட இருக்கிறியோ, எங்கெல்லாம் கஷ்டத்தோட இருக்கிறியோ, அங்க உன் காயங்களை நானே ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார்.
காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதே 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆரோக்கியம், ஆரோக்கியத்தினால் சமாதானம் கெட்டு இருக்குதா? ஆரோக்கியம் இல்லாமல் நீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க. ஆரோக்கியம் இல்ல, உடல்ல வியாதியோட இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி இல்ல, உடல்ல வியாதியோட இருக்கிறதுனால சமாதானம் இல்ல, உடல்ல வியாதியோட இருக்கிறதுனால பலவிதமான குழப்பத்தோட இருக்கிறீங்க. ஆனால் இங்க எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார். வியாதி நிமித்தமாக சமாதானம் இல்லாமல் நீங்க வாழ்க்கையில கஷ்டத்தோட இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். இப்ப சமாதானம் எப்பொழுது வரும்? வியாதி நீங்கும் போது வரும். வியாதி எப்பொழுது நீங்கும்? அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது வியாதி நீங்கும். ஆண்டவர் எரேமியால சொல்றாருல, நான் வியாதியை மாற்றுவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன், சுகத்தை வர பண்ணுவேன். இங்க வர பண்ணி, ஆரோக்கியத்தை வர பண்ணி சுகத்தை வர பண்ணுவார். நடக்கல நடக்க பண்ணுவார், முடியல முடிய பண்ணுவார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, வர பண்ணுவார், அவர் கட்டளையிடுவார், அவர் பேசுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பிதாவின் இடத்தில் நின்று வேண்டுதல் செய்வார். அண்டு பிதாவே, இவர்களை மன்னியும் அப்பா, இவர்களுக்கு விடுதலை கொடுப்பா, ஏன் பிள்ளைப்பா, நான் ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறேன்ப்பா, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நம்ம எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி வரும்போது ஆண்டவர் இடத்துல சொன்னோம், ஆண்டவரே கர்ப்ப வேதனை பெற்று பல வருடம் சுமந்து பெற்றிருக்கிறேன், இந்த குழந்தையை பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே நாம் ஜெபிப்பது போல உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தவர் அவர் சும்மா இருப்பதில்லை. பிதாவின் இடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார், அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார், அவர் உங்களுக்காக வழக்காடி கொண்டே இருக்கிறார். மன்னிங்கப்பா, தெரியாம என் பையன் செஞ்சுட்டான், தெரியாம பண்ணிட்டான், சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க என்று ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடி கொண்டு இருக்கிறார். மல்கியா 4:2 சுகத்தை அவர் சட்டையில் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதற்கு இயேசு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்றார். இந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது, நான் வந்து சொஸ்தமாக்குவேன். ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து இந்த மாதத்து கடைசி வாரத்தில் இருக்கிற உங்களுக்காக அவர் இறங்கி வந்து வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, அவருடைய பாதத்தில் இருக்கிற உங்களை அவர் வந்து உங்களை சுகமாக்குவார். உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார், பரிபூர்ண விடுதலை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், உன் நிந்தையை மாற்றுவார், உன் அழுகையை மாற்றுவார். ஆண்டவர் சொல்றார் எத்தனை காரியங்கள். அது மாத்திரமல்ல, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர்கள் சொஸ்தமாக்கினார், அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பிசாசு பேசுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, பலவிதமான வியாதிகளால், இன்னைக்கு பலவிதமான வியாதி என்று வரும்போது நீங்க என்னென்னலாம் வியாதி இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணலாம். பலவிதமான வியாதிகளினால், பலவிதமான வியாதி, என்னென்ன வியாதி இருக்கு? சுகர் இருக்கு, வேற என்ன வியாதி இருக்கு சொல்லுங்க? சுகர் இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு, கேன்சர் இருக்கு, ஒற்றை தலைவலி இருக்கு, கை கால் வலி இருக்கு, முடக்குவாதம் இருக்கு, பக்கவாதம் இருக்கு, அப்புறம் வேற ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க, கிட்னில கல்லீரல்ல நரம்பு பிரச்சனையோட இருக்கிறாங்க, கண்ணு பிரச்சனையோட இருக்கிறாங்க, சொரியாசிஸ்னால பிரச்சனை, கை கால் வரல வியாதி, அடிபட்டதுன்னா ரத்தம் நிக்காது, சிலருக்கு அடிபட்டதுன்னா உடனே ஆறாது. எத்தனை விதமான வியாதிகள் இங்க வசனத்துல வாசிக்கிறோம். பல விதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கினார். கண் பிரச்சனை, காது பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, வாய் பிரச்சனை, பல்லு பிரச்சனை, தாட பிரச்சனை, இன்னைக்கு வியாதி, பலவிதமான வியாதி, ஸ்கின்னு பிரச்சனை, யார எத்தனை பிரச்சனை இருக்கு? ஸ்கின்ல பிரச்சனை, கையை தூக்க முடியல, விரல் பிரச்சனை, ஆக்ஷன் பண்ண முடியல, நரம்பு பிரச்சனை, சத பிரச்சனை, தசை பிடிப்பு, முட்டு வலி, இடுப்பு வலி,
வேற என்னெல்லாம் வலி இருக்கு, நடக்கவே முடியல, சோர்வு, பலவிதமான உபாதைகள், இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பலவிதமான வியாதியஸ்தர்களை அவர் சொஸ்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், பிசாசுகளுக்கு பேசுவதற்கு இடமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு நாட்கள்ல பிசாசை பேச வைக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஒரு ஆள் வியாதியோட வந்துட்டான், ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட போய் நீ எங்கே இருந்து வந்தாய், நீ எதுக்காக வந்தாய், இதெல்லாம் பேசாதீங்க. ஆண்டவர் எங்கேயும் பிசாசு கிட்ட போய் பேசல. உனக்கு பிசாசு துரத்தும் வல்லமை இருக்குன்னா அந்த வல்லமையை சரியா பயன்படுத்துங்க. 4 பேர் மத்தியில ஏதோ பிசாசு உண்மையா சொல்லும். என்னைக்குன்னா பிசாசு உண்மையா சொல்லியிருக்கா? சொல்லாது. அப்போ அவன்கிட்ட போய் கேட்டா, நான் இங்க இருந்து வந்திருக்கிறேன், இவங்க அம்மா மேலேருந்து வந்திருக்கிறேன், இவங்க தாத்தா மேலே வந்திருக்கேன், செத்து 40 வருஷம் இருக்கும், அவங்களுக்காக வந்திருக்கேன், இவங்களுக்காக வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிசாசே பேச விடலை, பேச விடலை. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஆள் வியாதினா ஜெபம் பண்ணிட்டு போ, ஒரு ஜெபம் பண்றோம், பேசும், பிசாசு பேசும், நான் இவன் உயிரை எடுக்காமல் போக மாட்டேன். என்கிட்ட ஒரு தடவை அப்படிதான் சொல்லுது. ஒரு வீட்டுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், அந்த தம்பிக்கு பிசாசு போராட்டம், ஜெபம் பண்றேன், சொல்லுது, இவன் ரத்தத்தை குடிக்காம நான் போக மாட்டேன், இவனை சாகடிக்காமல் போக மாட்டேன், அது பேசுது. நான் சொன்னேன், ஒன்றும் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண, விடுதலை ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பேச விட்டு ஆட விட்டு சில ஆட்கள், ஐயோ தொடாதீங்க, ஆடட்டும். ஏன் ஆடணும்? ஒட்ட வல்லம் இருக்குல்ல, இயேசு நம்ம போட்டோம், அதை ஆட விட்டு, அதை அலக்கழிக்க விட்டு, அதை அலக்கழிச்சு ஒன்று 4 பேர் போய் இப்படி இந்த பக்கம் 2 பேர் அப்படி 2 பிடிச்ச பிறகு தான் இவர் போய் தலையில கை வைப்பார். அதுக்கு முன்னாடியே தலையில கை வச்சா பிசாசு போகாதா? அப்போ பிசாசு ஒருத்தர வல்லமைன்னா அமைதியா இருந்துக்கணும். ஆண்டவரே நீங்க சுகம்படுத்துங்கப்பா, நான் தொட மாட்டேன். இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? வித்த மாதிரி ஆகிட்டாங்க. இப்படி கை தூக்கணும், அங்க 10 விழுது, இப்படி கை தூக்கணும், நம்ம கையை தூக்கணும், பக்கத்துல இருக்கிறதே விட மாட்டுது. எதுக்கு சொல்றேன்? இயேசு கிறிஸ்து பலவிதமான வியாதியஸ்தலை சொஸ்தமாக்கிறான்ல, பிசாசை பேச விடல. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துதான் மனிதர்கள் ஏமாந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாஸ்டர், ஐயோ அவர்கிட்ட போனா பிசாசு எகிர்குச்சு ஓடுது, எகிர்குச்சு ஓடுது, அப்புறம் அவர்கிட்ட போனா நல்லா நடக்குது. அப்படிலாம் சுத்திட்டு இருக்காதீங்க. இருக்கிற இடங்கள்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் வந்தாதான் உனக்கு அற்புதம், அவர் வராட்டி அற்புதம் இல்லை. அவர் வந்தாதான் சுகம், அவர் வரலன்னா சுகம் இல்லை. அவர் வந்தாதான் ஆரோக்கியம், அவர் வரலன்னா ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு அவர் வராமலே எத்தனையோ இடங்களுக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். சுத்துன்னு சுத்திட்டு இருக்கிறாங்க, கார் வச்சு சுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவை இருக்கு. இவர்கிட்ட போய் அற்புதம் நடக்குமா நடக்காதா, நல்லாவும் கேள்விப்பட்டோமே. ஆனா இயேசு கிறிஸ்து பலவிதமான வியாதியஸ்தர்கள் அவரே பார்க்கிறாரு, அவரே சுகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சுகம் வேணும்னா ஓடாதீங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்தா போதும், சுகம் வரும். அது மாத்திரமல்ல, லூக்கா 10:19 வாசிக்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுந்திருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இங்க இந்த வசனத்துல 2 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம். அதிகாரம் எவையின் மேல் அதிகாரம் கொடுக்கிறார்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், அது மாத்திரமல்ல சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நினைச்சிட்டு நீ சந்தோஷப்படாத. நீ ஜெபம் பண்ணா பேய் ஓடுன்னு சந்தோஷப்படாத, நீ ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குதுன்னு சந்தோஷப்படாத, நீ பேசினா பிசாசு ஓடுறான்னு சந்தோஷப்படாத. அதை விட மேலான காரியம் என்ன தெரியுமா இருக்கு? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் பரலோகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் பரலோகத்தில் இருப்பதற்காக நீ சந்தோஷப்படு. உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேன், இந்த அதிகாரம் ஒரு நிமிஷத்துல ஆண்டவரால் எடுக்க முடியும். உனக்கு கொடுத்த அதிகாரத்தினால் சந்தோஷப்படாதீங்க. நீங்க 1000 பேருக்கு பாஸ்டரா இருக்கிறதுனால சந்தோஷப்படாதீங்க, அல்லது 10 பேர் உங்க சர்ச்சுக்கு கலெக்டர் வராங்க சந்தோஷப்படாதீங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, 10 பேர் உங்ககிட்ட வராங்க, உங்ககிட்ட ஜெபம் பண்ண பண்ணிட்டு போறாங்க, நீ சந்தோஷப்படாத. அதை விட ஒரு சந்தோஷம் உனக்கு வேணும்னா, உன் பேர் பரலோகத்தில் இருக்கா, அந்த நம்பிக்கை இருக்குதா, பரலோகத்தினுடைய நம்பிக்கை இருக்குதா, அதுல நீ சந்தோஷப்படு. பணத்தை வச்சு சந்தோஷப்படாத,
பொருளை வச்சு சந்தோஷப்படாத, நகையை வச்சு சந்தோஷப்படாத, காரை வச்சு சந்தோஷப்படாத, நீ வச்சிருக்கிற ஏக்கர் கணக்கில் இருக்கிற சொத்தை வச்சு சந்தோஷப்படாத. பரலோகத்தில் உன் பெயர் இருப்பதற்காக நீ சந்தோஷப்படு. லூக்கா 10:19 ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார். உனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு வல்லமை உண்டு. நீ சொன்னா நடக்கும், நீ பேசினா நடக்கும், நீ பார்த்தா நடக்கும், நீ தொட்டா நடக்கும். இது எல்லாம் நடந்தாலும் அதை குறித்து நீ சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் உன் பெயர் இருப்பதற்காக நீ சந்தோஷப்படு என்று ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார். இனி பரலோகத்தை குறித்ததான நம்பிக்கையும் சந்தோஷமும் நிறைவும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். சர்ப்பங்களை மேற்கொள்ள அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துட்டார், உண்மைதான். தேளை மிதிப்பதற்காக அதிகாரம் கொடுத்தார். எதுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும்? இனி போயிட்டு உங்களை பாம்பை போட்டு மெரிக்க சொல்லல, இனி தேள்கிட்ட போயிட்டு மிதிக்க சொல்லல. அந்த அதிகாரம் இல்ல. பிசாசானவன் எப்படி வந்தான்? சர்ப்பத்தின் வடிவில் வந்தான். சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஆதாம் ஏவாளை ஏமாற்றினான். உன் வாழ்க்கையில பிசாசனுடைய கிரியைகளுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேளை போல சில மனிதர்கள் எப்படி பின்னாடி வணங்க வைப்பாங்க, முன்னாடி கட்டி அணைச்சு ஒரு கொட்டு கொட்டுவாங்க. தேளுக்கு என்ன இருக்கும்? பின்னாடி கொடுக்கு இருக்கும், முன்னாடி எப்படி அணைக்கும்? வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க அக்கான்னு இப்படி கட்டி பிடிச்சி பின்னாடி இருக்கிறதுல டொப்புன்னு போடுவாங்க பாருங்க. அது மாதிரி சில மனிதர்களுக்கு மேற்கொள்கிற அதிகாரம் உனக்கு அறியாமல், உனக்கே தெரியாமல் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அதற்கு மேல் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அதிகாரத்தை குறித்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு பிசாசு ஓடுதுன்னா அதை குறித்து பெருமை கொள்ளாமல், ஒரு வியாதி மாறுதுன்னா அதை குறித்து பெருமையாய் பேசாமல், நான் எதுக்கு முன்னாடியே சொன்னேன், சில மனிதர்களை குறித்து இன்னைக்கு மனிதர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், மனிதர்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் எனக்கு சுகம் வந்தது, இவர்கள் ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கும், இவர்கள் கை வச்சாதான் எனக்கு சுகம் வரும், இப்படிலாம் பேசிக்கொண்டு இருக்கிற உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் பார்க்காத, பரலோகத்தை குறித்து சந்தோஷப்படு, பரலோக மேன்மை குறித்து சந்தோஷப்படு, அந்த ராஜ்யத்தை குறித்து சந்தோஷப்படு, அந்த நித்தியத்தை குறித்து சந்தோஷப்படு. அதுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. நீ இந்த அக்கா ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கட்டுமே, என்ன அது செஞ்சது யாரு? அவரை பத்தி பேசுங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன், வியாதி மாற்றுவதற்காக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஆண்டவர் என் பாடுகளை மாற்றினார். ஜெபம் பண்ணும்போது அதை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச 4 பேரை பத்தி, இந்த பாஸ்டர் என் தலை மேல கை வச்சதுனால தான் நான் ஊழியத்தில் இருக்கிறேன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அழைச்சது ஆண்டவர். அவரே கை வைக்காவிட்டாலும், அவரே எனக்கு சொல்லாவிட்டாலும் வேறு வழியில் ஆண்டவர் பேசுவார். கழுதை கொண்டும் பேசுவார். ஆண்டவர் யாரை கொண்டும் பேச முடியும். என்கிட்ட ஆண்டவர் கம்பெனியில யாரோ தெரியாத ஒரு மனுஷனை கொண்டு தான் என்கிட்ட பேசினார். ஏதோ தெரிஞ்ச பாஸ்டர் வந்து என்கிட்டலாம் பேசல. இப்போ நான் எதுக்கு சொல்றேன், எந்த மனிதரையும் உழைத்தாதிருங்கள். ஊழியத்துல உங்களை தூக்கி எடுப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு ஆட்களை ஆண்டவர் வச்சிருப்பார். என்னை யூஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார். என்னை உருவாக்குவதற்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறார். சத்தியத்தை கேட்பதற்கு ஒரு இடத்த வச்சிருக்காரு. நான் சொல்ல மாட்டேன் இந்த சபையில வந்துதான் நீங்க வந்து நல்லா இருக்கிறீங்க, இந்த சபைக்கு வந்துதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? உங்க ஜபத்தை கொண்டு, உன் வாழ்க்கை கொண்டு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க வெளியே மாணவரையா வந்துட்டு சர்ச்சைக்கு வரதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடாது, உங்களுக்கு மேன்மை வந்துடாது. நீங்க எப்படி வாழறீங்க, நீங்க எப்படி ஆண்டவரை உயர்த்துறீங்க, அதை வச்சுதான் ஆசீர்வாதம். அதனால சர்ச்சைக்கு வருவது நல்லது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நான் ஜெபம் பண்றேன், பிரசங்கம் பண்றேன், அதை கேட்டு அதன்படி செய்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சத்தியத்தை மாத்தி சொன்னனாதான் தப்பு, சத்தியத்தை தப்பா பேசினாதான் தப்பு. நான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் போய் அதன்படி செயல்பட்டால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் என் சர்ச்சைக்கு வந்ததுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் பெருமைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே, நீங்க அந்த சகோதரி ஆசீர்வதிச்சீங்க, நன்றி அப்பா. அந்த பிரதருக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்க, நன்றி அப்பா. அந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ண என்ன ஒரு கருவியா வச்சிருக்கிறீங்க, நன்றி அப்பா. இந்த கீபோர்டு இல்லைன்னா வேற ஒரு கீபோர்டு, அதனால இந்த கீபோர்டை நான் பெருமையா பேச முடியுமா? கீபோர்டு நீ இல்லைனா என் பாட்டு வந்திருக்காது, கீபோர்டு நீ இல்லைனா ராகம் வந்திருக்காது, கீபோர்டு இப்படிலாம் பேச முடியாது. ஏன்? அது ஒரு கருவி, அது கை வச்சாதான் வேலை செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருந்தாதான் இன்னைக்கு அற்புதம், அடையாளங்கள். இதனால் எந்த மனிதரையும் உயர்த்தாதிருங்கள். அது மாத்திரமல்ல, ரோமர் 8:11 வாசிக்கும் போது
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இங்க வாசிக்கிறோம், இது 2 விதமான காரியங்கள். ஒன்று, பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். மரித்த பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோக வாழ்க்கை. இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை ஆண்டவர் வரும் நாளிலே நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். இன்னைக்கு இந்த சாவுக்கேதுவான சரீரத்துல வியாதி வரும்போது ஆண்டவர் அதில் ஜீவனை கொடுக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். யாக்கோபு 5:15 ஒருவர் எடுத்து வாசிங்கள். யாக்கோபு 5:15 நானே வாசிக்கிறேன். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம். யாருடைய விசுவாசம் உள்ள ஜெபம் சொல்லுங்க? ஒரு சபையில வருகிறவர்களுக்கு வியாதியோட இருப்பாங்களா? நான் 14 வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடுவன். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு மற்றவர்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும். இங்க வாசிக்கிறோம்ல, எப்படி ஜெபம் பண்ணணுமா? விசுவாசத்தோடு, விசுவாசம் உள்ள ஜெபம். மூப்பர்களை வரவழைத்து, சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வியாதியஸ்தர் இருக்கிறானா அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்காக ஜெபம் பண்ணு. அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள். குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. யார்கிட்ட அறிக்கையிடணும்? இன்னைக்கு மனுஷகிட்டலாம் அன்னைக்கு மூப்பர்கள் இடத்தில் நம்பி அறிக்கையிட்டார்கள். இன்னைக்கு ஒரு ஆளுகிட்ட சொல்லிட்டா போதும், போயிடும். அப்போ ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க, ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவரே மன்னிங்கப்பா, இதனால் தான் வந்திருக்கலாம், ஒருவேளை அதுக்காக வந்தில்லாம இருக்கலாம். ஆனாலும் இப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். என் விசுவாசத்துல அற்புதம் உங்களுக்கு செய்தாலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் அற்புதம் நடக்காது. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்யுங்க. எந்த சகோதரிக்கு? ஆண்டவரை அறியாத சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் நான் 1000 ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது. ஏன்? நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு சத்தியம் தெரியும், உங்களுக்கு வசனம் தெரியும், உங்களுக்கு வேதம் தெரியும். அதனால் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயால வாசிக்கிறோம், ஏசாயா 55ல வாசிக்கிறோம். இங்கே மறுபடியும் ஆண்டவர் புதிய ஏற்பாடு காலத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் 1 பேதுருல எழுதப்படுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம், அவருடைய இரத்தத்தினால் நாம் குணமாகிறோம், அவருடைய சரீரத்தினால் நாம் குணமாகிறோம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 3 யோவான் 2ல வாசிக்கும் போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்து உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், அதனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்க வாசிக்கிறோம், பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்களுக்காக சபையில் ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம், எல்லா சூழ்நிலையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்தில் வசனத்தின் வாஸ்தபடி ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றால்
நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இதன்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, பிதாவே, கேட்ட வார்த்தையின்படி வசந்தபடி வியாதியை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் தியானிச்சோம்ப்பா. வியாதி வரும்போது இருதயத்தில் சோர்வு உண்டு. வியாதி வரும்போது இருதயத்தில் எத்தனையோ விதமான கேள்விகள் வருகிறது. ஆனாலும் அதன் மத்தியில் வியாதியை மாற்றுகிற வார்த்தை, வியாதியை நீக்குகிற வார்த்தை, சுகத்தை கொடுக்கிற வார்த்தை, தைரியத்தை கொடுக்கிற வார்த்தை நீங்க எங்களுக்கு வைத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென்.